ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு மார்னிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. நானாக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. நேற்று திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்துடுச்சு. ஈவினிங் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். சிரப்லாம் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்துருக்கேன். தூங்கிட்டு இருக்காங்க நானா. ஓகே, இன்னைக்கு மார்னிங்கே நம்ம லஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிச்சா தான் நம்ம நானா கூட எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம தால் தான் செய்ய போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்ல தண்ணியில் நல்லா கலந்துட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் அரிசி கலந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது பருப்போடு சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. விசில் வச்சுக்கலாம். இப்போது 6 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே சரியான வெயில். சூரியன் தாத்தாவே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெயில். என் மூஞ்சி காஞ்சி தீஞ்சு போன மாதிரி இருக்குது. கிச்சனில் நிற்கவே முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. அங்கேயும் எல்லா ஊர்லேயும் வெயிலாக என்னன்னு சொல்லுங்கள் எல்லோரும். இந்த கருவேப்பிலை தான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. அன்றைக்கி நம்ம 5 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கிட்டு வந்தோம், இன்றைக்கி 10 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பாருங்கள். விலைவாசி அதிகமாகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. 6 விசில் வந்துச்சுங்க. விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி தான் ஆகும். எப்போவுமே எங்கள் குக்கர் இப்படி தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது. தாலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க, எனது பருப்புங்கிறனால. தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் 2 வரமிளகா எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பச்சை மிளகாவும் சேர்க்கறதுனால 2 வரமிளகா எனக்கு போதும். அப்புறம் பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகேவா? விசில் அடங்கட்டும், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தால் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா மையாக பருப்பு வெந்துச்சு பார்த்தீங்களா? இந்த அளவு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சில பேருக்கு ஒன்றும் பாதி எதுவும் சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ரெடி பண்ணிடலாமா? தாளிச்சிடலாமா? இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் மட்டும் கூட சேர்க்கலாம், இல்லை நெய் கூட, வெறும் நெய் கூட சேர்த்து செய்யலாம். நான் இப்போ 2 கலந்து சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ தாளிப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா செய்கிறோம், அதனால நிறைய சேர்க்குறேன். சரிங்களா? உங்களுக்கு ஏற்றப்பறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. அது வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் மையாக வதங்கணுங்க. ஏன்னா இது பருப்பு கடையிறதுனால நம்ம தக்காளி கொஞ்சம் மையாக தான் வதங்க வைக்கணும். சீரகத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணுங்க. பருப்பு பொறுத்தளவு சீரகத்தூள் அதிகமாகவும் சோம்புத்தூள் குறைவாகவும் சேர்த்துக்கணும். இப்போ சீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் சேர்த்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்களா, பார்க்கவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை நல்லா அலசி அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வச்சா அது கெட்டியாயிடும் இல்லைங்களா? அவ்வளோதான், தால் ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நாக்கு நீட்டுங்க. நானா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தார். ரொம்ப டயர்டாக தான் இருக்கார், டல்லாக தான் இருக்கார். இது லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ண முடியுது, என்னால் ஷார்ட்டாக போஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் யாரும் லாங் வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் லாங் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திக்கலாங்க. பை பாய்ங்க.